हाय फ्रेंड्स वेलकम टू हलीमा किचन ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோவும் பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மெது தயிர் வடை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோவும் பாருங்கள், அப்போ தான் தெரியும் எப்படின்னு. தயிரில் லாஸ்ட்டில் நான் போட்டிருக்கேன் தயிர் எப்படி செய்கிறதுன்னு. 2 கப்பு மெது எடுத்திருக்கேன், உளுத்தம் பருப்பு எடுத்து நல்லா கழுவி ஒரு 2-3 மணி நேரம் ஊற வச்சுடுங்க. இப்போ நல்ல தண்ணியை ஊற்றி ஊற வச்சுடுங்க. நான் ஊற வச்சுட்டேன் பாருங்கள், நல்லா ஊறிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ எடுத்து மிக்சியில் கிரைண்ட் பண்ணிக்கலாம். எல்லா உளுத்து பருப்பும் கிரைண்ட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், கிரைண்ட் பண்ணிட்டேன். இப்போ ஒரு பவுலில் மாற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். மிளகு 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. பவுலில் மாற்றிட்டேன். அதில் வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். 1 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் சின்ன சின்ன பீஸாக. பச்சை மிளகாய் 2 கட் பண்ணி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ், அதுவும் ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி இருக்குது இல்லையா, அது கொஞ்சம் சின்ன துண்டாக அது கொஞ்சம் துருவி வச்சுருக்கேன், அதுவும் ஆட் பண்ணிக்கலாம். உப்பு எவ்வளோ தேவையோ அவ்வளோ ஆட் பண்ணிக்கோங்க. அரிசி மாவு இருக்குது இல்லையா, அரிசி மாவு அது கொஞ்சம் ஒரு 2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க, போதும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா முறுமுறுப்பாக நல்லா வரும் மெதுவடை, அதனால் அரிசி மாவு 2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. கொத்தமல்லி லாஸ்ட்டில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். மிக்ஸ் பண்ணி ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சு அதில் இப்படி பாருங்கள், இப்படி எடுத்து ஃபஸ்ட்டு நீங்கள் தண்ணியில் கை விட்டு நல்லா தண்ணியில் இது பண்ணிக்கோங்க, அப்போ தான் மெதுவடை நல்லா வரும். தண்ணியில் கையில் நெளிச்சிக்கோங்க. இப்படி கையில் வச்சு இப்படி ஓட்டை செஞ்சு இப்படி ஆட் பண்ணுங்கள். எண்ணெயில் கொஞ்சம் எண்ணெய் சூடான அப்புறம் பாருங்கள், உங்களால் கையில் முடியலைன்னா இது இருக்குது இல்லை, கப்கிரி இருக்குது இல்லையா, அதிலும் கொஞ்சம் தண்ணியில் கப்கிரி விட்டு அதுக்கு மேலே மெது வச்சு அந்த மாவு இருக்குது இல்லை அது வச்சு வேட்டை பண்ணி அதிலும் வைக்கிங்க. அதுவும் அப்படியே பண்ணியிருக்கேன். ஒரு 5 நிமிஷம் வேகட்டும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா ஸ்டவ் ஜாஸ்தி வைக்காதீங்க, ஸ்லோ வைங்க. திருப்பும் செஞ்சு காட்டுறேன் மெதுவடை. பாருங்கள், இதுவும் அப்படியே திருப்பி போட்டுக்கோங்க. திருப்பி நல்லா செஞ்சுக்கோங்க. வேகட்டும், உள்ளெல்லாம் வேகட்டும். ஸ்லோ வைங்க, ஸ்டவ் ஜாஸ்தி ஸ்பீடாக வைக்காதீங்க, கருப்பாயிடு வெந்துடும். பாருங்கள், 2 தடவை செஞ்சு காட்டிட்டேன். பாருங்கள் எவ்வளோ நல்லா வந்திருக்குது. இப்போ தயிர் எப்படி செய்யலான்னு பார்த்துக்கலாம். தயிர் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் 1/4 லிட்ரு தயிர் எடுத்தேன். அதுக்கப்புறம் ஒரு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சு அதில் எண்ணெய் 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணேன். அப்புறம் கடுகு 1 டீஸ்பூன்னு, அப்புறம் கருவேப்பிலை ஒரு 2 கொத்து ஆட் பண்ணேன். அதுக்கப்புறம் நாங்கள் அடித்து வச்சோம் இல்லையா கரண்டியில் நல்லா தயிர், அதை ஆட் பண்ணிக்கலாம். உப்பு எவ்வளோ தேவையோ அவ்வளோ ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேணும்னா பச்சை மிளகா ஒரு 2 ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஆட் பண்ணலை பச்சை மிளகா. பாருங்கள், அருமையான தயிர் மெதுவடை ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்படி செஞ்சு பாருங்கள், ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. உங்களுக்கு மொறுப்பு வேணான்னா